இந்த விளாக் வந்து நான் ஊர்ல இருந்ததுல இருந்தே இருக்கும். வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 3:30க்கு மேல எல்லாரும் சேர்ந்து முஃபாசா படம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து பர்சனலா முஃபாசா படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி இது தியேட்டர்ல போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா முடியல. ஆனா எனக்கு வீட்ல பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம தியேட்டர்ல பார்த்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருந்துச்சு. ஓகே, பரவால்ல. நீங்களும் இது பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு. நைட் ஊருக்கு கிளம்புறதுனால வீட்ல சிக்கன் எடுத்திருந்தாங்க. சிக்கன் கிரேவி நான் வச்சேன். அம்மா வந்து இடியாப்பம் பண்ணாங்க. எனக்கு இடியாப்பம் வந்து சுட தெரியாது. நான் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு 10 மணிக்கு பஸ்ஸு. யூசுவலா எங்க வீட்ல ஒரு 9 மணி கிட்ட தான் சாப்பிடுவோம். ஆனா அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு டிராவல் பண்ணா ஒரு மாரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால 7 மணிக்கே சாப்பிட்டுட்டேன். உண்மையாவே நான் அன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி நல்லா வச்சிருந்தேன். எனக்கே வந்து ஆச்சரியம். நம்ம இவ்ளோ நல்லா சிக்கன் கிரேவி வைக்க கத்துக்கிட்டோமா அப்படின்னு. எப்பவுமே ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆகும். ஆனா அன்னைக்கு எதுவுமே மிஸ் ஆகல. அந்த இடியாப்பத்துக்கும் அது வந்து ஆப்ட்டா இருந்துச்சு. எங்க அம்மாவும் இடியாப்பம் சூப்பரா வச்சிருந்தாங்க. நார்மலா இடியாப்பம்லாம் கடையில சாப்பிடுறத விட இந்த மாரி வீட்ல சிக்கன் கிரேவி, வீட்ல செஞ்ச இடியாப்பம் அது சாப்பிடுறது தான். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி பாருங்க.